ஒன் பீஸ்ல வீக்கான டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா இருக்க 10 பேர் இந்த வீடியோல பாத்துடலாம். கென்யமன் இவர் வந்து வானோ கண்ட்ரில இருக்குதுல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஸ்வார்ட்ஸ்மேன். 9 ரெட் ஸ்கேபரோட லீடராகவும் இருந்திருப்பாரு. ஓடனோட நிறைய டிராவல் பண்ணிருப்பாரு. ஓடன்ட்டு நிறைய பேட்டில் ஸ்கில்லையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸ்வாட் யூஸ் பண்ணி வேற லெவல்ல வந்து ஒரு பேட்டில் பண்ணுவாரு. இவரோட டெவில் ஃப்ரூட் ஃபுகு நோமி. இது பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது க்ளோத், வெப்பன், அதே மாதிரி வந்து சீல்டு, இது எல்லாமே கிரியேட் பண்றது. இது எப்படி பண்ணுவாருன்னா, நேச்சுரலா இருக்க சின்ன ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து லீஃப் யூஸ் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பாரு. இதை ஒரு பொருளா வந்து கன்வெர்ட் பண்ணுவாரு. அந்த ஸ்டோன் லீஃப் இருக்கு இல்லையா, அதை இவரோட இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து அவர் கிரியேட் பண்ணுவாரு. இது வந்து ரியலா தான் இருக்கும், இல்யூஷன் கிடையாது. இப்போ சீல்டு கிரியேட் பண்றாருன்னா அந்த சீல்டுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கும், பட் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டறப்போ அது பிரேக் ஆயிடும். இதே மாதிரி தான் க்ளோத் வெப்பனுக்குமே. பட் இது வந்து பேட்டில் வந்து பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் வந்து கிடையாது. இது ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க, இல்லைன்னா ஹைட் ஆகி இருக்கணும், இல்லைன்னா ஒரு வெதருக்கு ஏற்ற மாதிரி வேணா அந்த டெவில் ஃப்ரூட் வந்து யூஸா இருக்குமே தவிர பேட்டிலுக்கு பெரிய லெவல்ல அந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணாது. இவர் அந்த டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி இல்லாமலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்திருப்பாரு. இவர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி நல்லா பேட்டில் பண்ணுவார் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, ஃபாக்ஸ் ஃபயர்னு சொல்லிட்டு. இவரால நெருப்பை வந்து கட் பண்ண முடியும். 2 ஸ்வாட் யூஸ் பண்ணியும் இவரால சூப்பரா பேட்டில் பண்ண முடியும். இவர் பேட்டில் பண்றதுக்கும் டெவில் ஃப்ரூட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. டோட்டலா அந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி வேறையா இருக்கு. இவர் பேட்டில் பண்ற ஸ்டைலுங்கிறது வேறையா இருக்கு. கலீஃபா இவளோட டெவில் ஃப்ரூட் வந்து அவா நோமி. இவ வந்து CP9ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாட்டர் 7 ஆர்க்ல வந்து இன்ட்ரோ பண்ணி இருப்பாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது சோப் பபுல்ல கிரியேட் பண்றது. கேட்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்கலாம், பட் ஒரு சில எபிலிட்டிங்கிறது வந்து பெட்டராகவே கொடுத்து வந்திருக்கும். அந்த பபுள் இருக்கு இல்லையா, அதை டார்கெட் மேல வந்து பிளேஸ் பண்ணிட்டானா அவங்களோட பாடி ஷேப்பே மாறிடும். அவங்க வந்து கிளீன் ஆயிடுவாங்க. அவங்களோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து இது வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிடும். அவங்களால வந்து மூவும் ஆக முடியாது. ரொம்ப சைனிங்கா இருப்பாங்க. பாக்குறதுக்கே அதுல அஃபெக்ட் ஆனவங்க கொஞ்சம் காமெடியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாஞ்சி தான் வந்து இதுல அஃபெக்ட் ஆயிருந்திருப்பான். ஸோ அப்படி ஆறப்போ அவங்களால மூவ் பண்ணவும் முடியாது. இதனால இவ அட்டாக் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து அஃபென்சிவ்க்கு வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காது. இது வந்து டிஃபென்ஸுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சோப் பபுள் கிரியேட் பண்ணி ஸோ இவளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்ணிக்கலாம். மற்றபடி இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் கிடையாது. இதோட வீக்னஸ்ங்கிறதும் ரொம்ப ஈஸியானதாகவே இருக்கு. காற்று அதிகமாக அடிக்குதுன்னா அங்கே வந்து இந்த டெக்னிக் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி வாட்டரில் வந்து இது மிகப்பெரிய ஒரு மைனஸ். வாட்டர் பட்டதுன்னா அந்த பபுள் போயிடும். ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிருந்தாங்கனாலும் அவங்க அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேவாக இருக்கு. பட் கலீஃபா இதெல்லாம் இல்லாமலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். CP9ல இருந்திருப்பா. டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா CP0லயே நம்ம பார்க்கலாம். செனர் பிங்க் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். டாங்கியோட்டி ஃபேமிலியில் இருக்க ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான பைரேட். இவனோட டெவில் ஃப்ரூட் சுயி நோமி. இதோட எபிலிட்டிங்கிறது இவனால நீந்த முடியும். ஸோ எந்த இடத்துல வேணாலும் நீந்துவான். வாளா இருந்தாலும் இவனால வந்து ஸ்விம் பண்ண முடியும். அதே மாதிரி தரையா இருந்தாலும் அந்த இடத்துல இவனால அசால்ட்டாவே நீந்தி போக முடியும். இதுதான் அந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி. இதுவும் அஃபென்சிவ் வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணாது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஹைட் ஆகி இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா இவனால வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். பட் ஆப்போனன்ட் அட்டாக் பண்றப்போ அது வந்து இவனோட ஓன் ஸ்ட்ரென்த்ல தான் பண்ண முடியும். அந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஹைட் ஆகிக்கலாமே தவிர அது அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வந்து கொடுக்காது. ஸோ செனர் பிங்கோட அட்டாக் எல்லாமே இந்த ரெஸ்லிங் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடியெல்லாம் மரணடியா இருக்கும். பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து செனர் பிங்க். அவனோட பேக் ஸ்டோரி ரொம்ப சோகமா இருக்கும். பான்க்ளேவுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து crocodileோட டீம்ல தான் இருந்திருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து க்ளோன் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஒருத்தவங்கள டச் பண்ணி அவங்கள மாதிரி இவனால மாற முடியும். ஸோ இது வந்து பேட்டிலுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணாது. நீங்க வந்து நாமியா மாதிரி சாஞ்சியை டீல் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து ஒரு ட்ரிக்கு தான், ஈஸியா ஏமாத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர இவனுக்கு வந்து இந்த பேட்டில் பண்றப்போ அட்டாக் வந்து பூஸ்ட் எல்லாம் பண்ணாது. இதுக்குமே நிறைய மைனஸ் இருக்கு. இப்போ பான்க்ளேவால ஒரு பர்சனை டச் பண்ணா மட்டும்தான் அவங்கள மாதிரி இவனால மாற முடியும். ஸோ அப்படி மாறுறப்போ அவங்கள மாதிரி ஃபேஸ் இதெல்லாமே உனக்கு வந்தாலும் அவங்களுக்கு யூனிக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நிறைய பேரை பண்ணிக்கிட்டே இருக்கனால இவனால கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒரு பர்சனா பான்க்ளே மாறுறாருனாலும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னா இவருமே வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. ஸோ அது வந்து பேட்டில் பண்றப்போ ரொம்ப மைனஸான ஒன்னா தான் இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஈஸியா ஏமாத்தலாமே தவிர இது பேட்டிலுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. பட் இதெல்லாம் இல்லாமலே பான்க்ளே வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவரோட எபிலிட்டி எல்லாமே வந்து கிக் பேஸ் பண்ணியிருக்கும்.
அவருக்கும் சாஞ்சிக்கும் நடந்த பேட்டில்லாம் வேற லெவல். 2 பேருமே மாத்தி வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. காக்கு உஷி உஷி நோமி இந்த டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்றப்போ எனக்கு கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. பட் அந்த பேட்டில் வந்து கொஞ்சம் இன்டெனாவும் போயிருந்திருக்கும். இது வந்து ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட். இதோட எபிலிட்டிங்கிறது ஜிராஃபியா மாறுறது. ஜிராஃபியாவும் மாறலாம், அதே மாதிரி ஹியூமன் மிக்ஸ் ஆகி ஒரு பீஸ்ட் மோட்லயும் வந்து மாற முடியும். ஸோ இது வந்து ஒரு சில பிளஸ் வந்து இவனுக்கு கொடுத்துருந்துருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவனால ஸ்பீடா இருக்க முடியும், இவனோட ஸ்ட்ரென்த்துமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும், இவனோட டியூரபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஜோரோக்கு அகேன்ஸ்டா வந்து பேட்டில் பண்றப்போ நம்ம வேற லெவலில் பார்க்கலாம். அந்த பேட்டில் ஃபன்னா இருந்தாலும் ஆனால் அதோட இன்டென்ங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டே இருக்கும். அப்பதான் டெவில் ஃப்ரூட் யூஸரா மாறி இருந்திருப்பான். அதுக்குள்ளேயே அவன் ஒரு சில ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டு வேற லெவல்ல வந்து காக்கு வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். இதோட மைனஸ்ங்கிறது அவனோட நெக் இருக்கு இல்லையா, அது வந்து மைனஸா இருக்கும். பட் அவன் வந்து கிரியேட்டிவா வேற லெவல்ல அதை யூஸ் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய ஜோயன் டைப் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜோயன் டெவில் ஃப்ரூட்லாம் கிடையாது. இதுல காக்கு CP9ல இருந்து டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா CP0ஆவும் மாறி இருந்திருப்பான். இவான்கோ இம்பிள்டவுன் ஆர்க்ல வந்து இவரை பார்த்துருப்போம். இவரோட லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இவரோட டெவில் ஃப்ரூட் ஹோரு ஹோரு நோமி, இதுவும் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஹார்மோனை ஜென்ரேட் பண்றது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட சைஸையும் இவரால் சேஞ்ச் பண்ண முடியும். குட்டியாவும் ஆக்குவாரு, பெருசாவும் ஆக்குவாரு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை கூட இவரால் பெருசாக்க முடியும். தலையை மட்டும் கூட அவர் பெருசா ஆக்கி இருந்திருப்பாரு. இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு எபிலிட்டியும் கூட. ஏன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட ஜெண்டரை கூட இவரால் அஃபெக்ட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி இவரால் ஹீல் பண்ணவும் முடியும். லூஃபியை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன்ல இருந்து இவர் தான் வந்து சேவ் பண்ணி இருந்திருப்பாரு. பட் இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதோட சைடு எஃபெக்ட்டுமே ரொம்ப அதிகம். ஸோ இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி அவருமே நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிலா இருக்குன்னா அதுல பெரிய லெவலில் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்டால பண்ண முடியுமானா அது சம்டைம்ஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் இந்த லிஸ்ட்ல வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து நான் சேர்த்திருக்கேன். பட் இவ்வளவு இருந்தாலுமே இவர் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மில முக்கியமான ஒரு பொசிஷன்ல வந்து இருக்காரு. கில்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நம்ம வந்து லாயல் அப்படின்னாலே ஜோரோ சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கில்லரை நம்ம சொல்லலாம். கிட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கில்லர் கிட்ட ஸ்மெயில் டெவில் ஃப்ரூட்டை கொடுத்து இதை சாப்பிட்டா அவனோட கேப்டனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். அது எந்த ஒரு யூனிக்கான எபிலிட்டியும் அவங்களுக்கு கொடுக்காது. அந்த டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தாங்கன்னா அவங்களால சிரிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விதமான வீக்னஸ் தான். ஸோ ஒரு பேட்டிலுக்கு ஒரு எபிலிட்டியும் கிடைக்காது. பிளஸ் இவங்களால கடல்ல நீந்தவும் முடியாது. அதனால வந்து மைனஸா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கில்லர் பவர்ஃபுல். ஏன்னா கில்லர் வந்து ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவான், அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணுவான், அதே மாதிரி ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணுவான். அதை 2 ஹாக்கியையும் வேற லெவலில் யூஸ் பண்ணுவான். இவனோட அட்டாக் வந்து சவுண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். இவனால வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி ஒரு பர்சனோட இன்சைடை வந்து இவனால அஃபெக்ட் பண்ண முடியும். ப்ரூக்கோட ஸ்மெயிலுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரா ஹேட்ல ப்ரூக் வந்ததுக்கு அப்புறமா அதோட ஃபன்னுங்கிறது வேற லெவலில் இருக்கும். ப்ரூக்கோட டெவில் ஃப்ரூட் வந்து யோமி யோமி நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது லைஃபை கொடுக்குறது. இது எப்படின்னா, இப்போ அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா, வாழ்ந்துட்டு டெத் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டெவில் ஃப்ரூட்டே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இறந்ததுக்கு அப்புறமா திரும்ப இவருக்கு உயிரோட வர்றதுக்கான ஒரு சான்ஸுங்கிறது வந்து இந்த டெவில் ஃப்ரூட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா பேட்டிலுக்கு எந்த விதத்திலுமே ஹெல்ப் கிடையாது. டெத் ஆயிட்டா திரும்ப வர்றதுக்கான ஒரு ஹெல்ப் தான் பண்ணுது. இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது லைஃபை கொடுக்குறது. அதே மாதிரி ரொம்ப ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா இவங்களால சோல் மேனிபுலேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ரூக் வந்து டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் அதை நிறைய யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அவரோட சோல்ல அவரோட பாடியிலேருந்து அவரால் ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்பை பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை அவரால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். சார்லட் கிராக்கர் இன்ட்ரோ பண்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். பட் அல்டிமேட்டா பேட்டில் வந்து பண்ணியிருந்திருப்பான். கிராக்கர் வந்து 3 ஸ்வீட் கமாண்டர்ல ஒரு கமாண்டர். லூஃபிக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அந்த பேட்டில்ங்கிறது வந்து 11 ஹவர்ஸ் போயிருக்கும். லூஃபி அந்த பேட்டில் 4th கியர்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்திருப்பான். கிராக்கரோட டெவில் ஃப்ரூட்டுங்கிறது பிசு நோம்பி. இதுவும் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது பிஸ்கெட்டை கிரியேட் பண்றது, அதை மேனிபுலேட் பண்றது. இவன் வந்து நிறைய பிஸ்கெட் கிரியேட் பண்ணி அதை பப்பர் சோல்ஜரா அவனால வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாருமே இவனோட கண்ட்ரோல் கீழே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டியூரபிலிட்டி அதிகம். கிராக்கர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். சார்லட் கட்டாகுரி இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனான வில்லன். சார்லட் கட்டாகுரியோட பேக் ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். கட்டாகுரியோட டெவில் ஃப்ரூட்டுங்கிறது மோச்சி நோமி. இது வந்து ஸ்பெஷல் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது மோச்சியை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, மோச்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. மோச்சினா ஜாப்பனீஸ்ல ரைஸ் கேக். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மோச்சியை வேற வேரியேஷன்ல கிரியேட் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இவன் அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பான். எப்படி பண்ணியிருப்பான்னா, கட்டாகுரி 3 டைப் ஆஃப் ஹாக்கியுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இப்போ மோச்சியை கிரியேட் பண்ணி அதுல ஆர்மமெண்ட்
ஆர்மமெண்ட் ஹாக்கியை கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணுவான். அதனால தான் அவனோட அட்டாக் வந்து பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். நார்மலா ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணாம அட்டாக் பண்ணான்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இன்னும் நிறைய வீக்கான டபுள் ஃப்ரூட் யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அதில் ஒரு சில லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு வீடியோ மேக் பண்றதுக்கு. நீங்க இதுலயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கேரக்டரையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.